லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எல்லோரும் மேலே ரூப் டாப்புக்கு வந்து ஸ்விம்மிங் பூலு அப்புறம் வந்து சுற்றி உள்ள வியூஸ்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தோம். வந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூலு அப்படி தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே சிட்டியோட வியூ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த எண்டு வரை தான் போகலாம். இந்த எண்டு வரை தான், அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. எவ்வளோ இந்த ரோடு அங்கே சரியான வியூ வச்சுருக்காங்க. அவ்வளோதான் மொத்தமே சிங்கப்பூரில் மேக்ஸிமம் சொல்கிறது இந்த போல இடம் தான். இப்போ இது வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்டோட இடம் ஃபுல்லாக. நீங்கிட்ட வந்து வச்சுக்கோமே, அந்த டொரியன் பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா டொரியன் பில்டிங் சொல்லுவாங்க. நம்ம அந்த டொரியன் படம் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இருக்கணும். ஆனால் பேர் வந்து எஸ்பிளனட் மாலு. அது பேர் நம்ம எம்ஆர்டி பார்த்தால அந்த எஸ்பிளனட் மாலு. அப்படியே வந்தோன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்துலேருந்து தண்ணி வருதுன்னு சிங்கப்பூர் மேலே காட்டுறது அங்கே இருக்கு பாரு. அந்த ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கா, ஜூம் பண்ணேன். அதுதான் வந்துட்டு ஆப்பிள் ஷோரூம். தண்ணியிலே மிதக்கிற ரவுண்ட் ஷோரூம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ சிங்கத்துலேருந்து தண்ணி வருது இந்த இடத்துல. ஆனால் வந்துட்டு கரெக்டாக மறைச்சிருச்சு. இந்த ஷோரூம் இருக்குல்ல, ஷோரூமுக்கு அப்படியே இந்த பில்டிங் அப்படியே பேக் சைடில் அந்த இடத்துல அங்கே தான் சிங்கத்துலேருந்து தண்ணி வருது. ஆனால் வந்துட்டு நமக்கு இந்த வியூ மறைச்சிருச்சு. அவ்வளோ மேக்ஸிமமே இங்கே எல்லாம் வர சிட்டி ஏரியா இது மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்தாலும் அங்கே லிஃப்ட்டு மேலாம் தனியாக ஏறுறது அந்த அருவை. அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி வந்தோம்னா ப்ளே ஏரியா. இப்போ பார்த்தீங்களா, ஃபுல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்தால் வாழலாம், ஆனால் இங்கே ஒரு டேபிள் தான் இருக்குது. வாங்க ஹோட்டலோட பேக் வியூவை பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டங்கிற மாதிரி பேக் வியூவில் பார்த்தோம்னா அதோட ஒரு பிரம்மாண்டம் ஒன்று இருக்குது. எங்களையும் ஆச்சரியப்படுத்தி விட்டாங்க. ஹோட்டலில் 4 பக்கம் சுற்றுற 4 பக்கமும் உள்ள எலிவேஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த வியூவிலிருந்து பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்கும்போது சும்மா நம்ம ஊரில் தீப்பெட்டியை திருப்பி கவித்து போட்டால் எப்படி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கி போட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குற சின்ன சின்ன கண்ணாடியாக தான் தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாமே ரொம்ப பெரிய பில்டிங்கு. உள்ள ஷோரூமே ரொம்ப பெருசு. எங்கே பார்த்தாலும் சைடில் ரோடை பாருங்களேன், நம்ம கால் கீழே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பெரிய ரோடு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் பயன்படுத்தி விட்டாங்க. ரூப் டாப் இருக்குல்ல, ரூப் டாப்பில் வந்து எல்லாத்தையும் அங்கே பார்த்து ட்ரீ இருக்கா, அது வந்து க்ரீன் பில்டிங் ஃபுல்லுமே ட்ரீயாக தான் இருக்கும் ரூப் டாப்பில். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு நம்ம போகணுன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். ஃப்ரீ தான், ஆனால் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். இந்த பில்டிங்லேயும் பாருங்கள், எல்லாவோட ஃப்ளோர்லேயுமே ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக இன்டீரியர் ட்ரீஸ் தான். சிட்டி வியூஸ் எவ்வளோ அருமையாக இருக்கும். பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இவ்வளோ மாதிரி காணும். என் டானிக்கன் வேறு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளதாக இருப்பேன். பார்ப்போம். நினைச்சேன் நல்லா இருக்காங்க. உலக வரைபடத்தை கை வச்சிருக்கா உனக்கு காணும். நாங்கள் தேடிக்கிட்டு இங்கே என்ன செய்கிறோம்? நீ உலக வரைபடத்தை கை வச்சு எங்கே பார்த்து மாப்பிள்ள எங்கே அந்த புக்கை படிச்சு உலக வரைபடம் அங்கே என்ன இருக்கு? அப்படி உலக வரைபடத்தில் லண்டன், ஆசியா, அங்கே உள்ள சரக்குல ஃபேமஸானதா ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம். இந்த மாதிரி மாப்பிள்ள புக்கு என்ன விறகு கட்டையை வச்சுருக்காங்க. தேக்கு மாப்பிள்ள என்ன தேக்கு மரமாக வச்சுருக்காங்க. விறகு கட்டை, இது பழைய கேமரா, கலர் ஆஃப் டெக்கரேஷன். சாதிரி வீட்டில் பண்ணியிருக்காங்க. செட்டப்பு பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியே டானிக்கன் போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக சரக்கு அடுக்கி வச்சுட்டு வெளியே டானிக்கன் போட்டு வச்சுருக்காங்க. குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உள்நத்தை கழிவுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் தொடர்றது கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி உள்ளே வந்திருக்கோம். மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார் செட்டப்பும் லைட்டிங்கும் பார்க்கும்போது செம்ம வைப்பாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஜூஸ் வந்துடுச்சு. ஜூஸை பாருங்களேன், அந்த ஜூஸில்
என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு. வாழைப்பழம், அப்புறம் வந்துட்டு நம்ம பனை ஓலை இருக்குல்ல, பனை ஓலையை கொடுத்துருக்காங்க அந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. வாழைப்பழத்தை எப்படி கம்பியில் குத்தி கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். உள்ளே ஒரு ஐஸ் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த பாட்டில் ஃபுல்லுமே ஐஸ் கட்டி தான் இருக்குது. கிளாஸில் ஜூஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லும் ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி எடுத்துட்டோம்னா அதில் ஜூஸே இல்லை. அவன் போகிற போகில் கையில் திருப்பி பிடிச்சி டப்பக்கு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் மிக்சிங் இங்கே பார்த்தியா? ஹலோ, இது என்ன இருக்குங்க? காக்கையில் பெரிய பேராக இருக்குது. படிக்கிறேன். என்ன பெரிய பேராக இருக்கா? அதான் பார்த்தேன். வீட்டு ஐஸ் ஐஸ் ஏற கையில் இருக்கா? ஐஸ் ஏற கையில் ஏற கையில் இருக்கா? ஐஸ் எடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. ஐஸ் எடுத்தால் ஒன்றும் கிடையாது. இந்த எண்டோடி அந்த ஐஸ் எடு கையில் எடு. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு ஐஸ்? அருமையாக இருக்கா? என்ஜாய் பண்ண. ஒரு வழியாக ரூப் டாப் வியூ டானிக்கை எல்லாமே டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஹோட்டலோட பாட்டமுக்கு வந்து செட்டப் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். பகலில் பார்க்குறத விட ஹோட்டல் நைட்டில் ரொம்ப செமையாக இருந்துச்சு. சிங்கப்பூருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு தனி வேர்ல்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வெளியே மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்ததா, அந்த மலைக்கும் அந்த நைட் செட்டப்பையும் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே வந்து ஹோட்டலை சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வாட்டரோட சவுண்டு கேட்குற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் இதுதான் இருந்தது. வாட்டரோட சவுண்டுக்கும் நம்ம சுற்றி நடந்து போகும்போது ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருந்துச்சு. அந்த வாட்டரோட சவுண்டே வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் மைண்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க ஹோட்டலை சுற்றி எல்லா இடத்துலையும். நீங்களே பாருங்கள், இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகாக இருக்குது லைட் செட்டப்போட. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சென்டராக இருக்கிற இந்த பெரிய நீர்வீழ்ச்சி இதுவுமே செம்மையாக இருந்துச்சு. லைட்டிங் செட்டப்லாம் போட்டு வர்றவங்களை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பி ஹோட்டலோட சைடு வியூ பார்க்கலான்னு போய் பார்த்தா எக்ஸிபிட்டில் இறங்கி கீழே போனது தான். ஹோட்டலை சுற்றி ஃபுல்லாக பாரு தான். எங்கே பார்த்தாலும் பாரு, எங்கும் பாரு, எதிலும் பாருங்க மாதிரி எங்கே பார்த்தாலும் பாராக இருந்துச்சு. நைட் செட்டப்புக்கும் அந்த பாரோட லைட்டிங்க்கும் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு பிரம்மாண்டப்படுத்தி வச்சுருந்தாங்க. நான் வேர்ல்டில் உள்ள எல்லா சரக்கும் கொஞ்சம் கிடைக்கும் போல். நமக்கு குடிப்பழக்கம் இல்லாத காரணத்தால் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம ஊர் பயலுக்கு இதை காட்டினோம்னா சரி சிங்கப்பூரில் பாரு செட்டப் எப்படி வச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மனசு குளிச்சு போடுவாங்களே, அதுக்காண்டி தான் நான் வந்து ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹோட்டலை சுற்றி ஒரு ஃபுல் வாக்கு போனோம். ஃபுல்லாக வாக்கு போய் எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்டோம். ஹோட்டலை சுற்றி நடந்து கால் வலிச்சது தான் மிச்சம். இப்போ எல்லோரும் கிளம்பி ரூமுக்கு போக போகிறோம். ஒரு டீப் ஸ்லீப் எடுத்துகிட்டு மார்னிங் எந்திரிச்சு ஸ்விம்மிங் பூலில் போய் ஒரு ஆட்டத்தை போட்டு மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வந்துட்டோம். வழியா இறங்கிட்டோம். தண்ணி அப்படியே குளிருது. மாப்பிள்ள வந்து இப்போ நம்ம வந்து பேக் பார்க்க போகிறோம். இங்கே இருந்து பார்க்குறதுக்கு சிங்கப்பூரோட மொத்த சிட்டியுமே கவர் ஆகிருக்கு. ஸ்விம்மிங் பூலில் ஃபுல் ஆட்டத்தை போட்டுட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க 0 காஸ்ட்டில்
சிங்கப்பூரில் எப்படி ஸ்டே பண்ணுறாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, அவ்வளோதான் நம்மளோட 1 டே வீக்கெண்ட் ட்ரிப் முடிஞ்சுது. ஹோட்டலில் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்போ எல்லாம் கிளம்ப போகிறோம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி வந்து 0 காஸ்ட்டில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணி ஆகணும். இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாமா? நமக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பிளாட்டினம் கார்டு ரிசீவ் ஆகிருக்கு. லக்கி பாஸ்கரில் துல்கர் யூஸ் பண்ண அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. நான் அப்போ உனக்கு ஒரு கார்டு, எனக்கு ஒரு கார்டு. அவன் சொன்ன மாதிரி இந்த கார்டு நமக்கு ரிசீவ் ஆனதுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தது தான் நம்ம இப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டலோட 1 நைட் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டே ஃப்ரீ. அதனால தான் நாங்கள் வந்து 0 காஸ்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா கூப்பன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிடும்போது 50% ஆஃபர், அப்புறம் வந்துட்டு நம்ம எதாவது ட்ரெஸ் எடுத்தால் 50% ஆஃபர், இந்த மாதிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு கார்டு தான் நம்ம அன்றைக்கி நைட்டு நம்ம ஸ்டே பண்ண காம்ப்ளிமெண்ட்ரி கார்டு. நம்ம வந்து அது சூஸ் பண்ண ஹோட்டலில் வந்து மேரியாட் ஹோட்டலு வந்தோம், என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி கார்டு நிறையா இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்குமா? ஆல் ஓவர் வேர்ல்டில் அமெக்ஸை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு வேர்ல்டில் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஹோட்டலை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணி அதில் புக் பண்ணி போனோம்னா நமக்கு எல்லாமே ஃப்ரீ, இல்லைனா 50% ஃப்ரீ, ஃபுல் நைட் ஸ்டே டோட்டலாகவே ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. ஆனால் இந்த கார்டு வாங்கணும்னா அதுக்கு வந்து தனியாக உழைக்கணும். அப்போ தான் இந்த கார்டு வாங்க முடியும். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும், இது வந்து கிரெடிட் கார்டு கிடையாது, இது சார்ஜ் கார்டு. சார்ஜ் கார்டுனா லிமிட்டே கிடையாது, நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வித்தின் 1 மந்த், கரெக்டாக 1 மந்தில் பே பண்ணணும். அப்படி 1 மந்தில் பே பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம தூக்கி அடிச்சிருவாங்க. அதனால் இந்த கார்டு வாங்குறது முக்கியம் கிடையாது. கரெக்டாக திருப்பி 1 மந்த்துக்கு அப்புறம் அதை பே பண்ணணும். ஆனால் லிமிட்டுங்கிறதே கிடையாது, நம்ம எவ்வளோ நாளும் கிரெடிட்டில் தேய்ச்சி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி தான் விவரமாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்டாக 1 மந்த் டியூவில் கரெக்டாக பே பண்ணணும், இல்லைன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்ப போகிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். சிங்கப்பூரோட இன்னும் பல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்களும் ரெடியாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நாள் வாழ்ந்த வீட்டை கடைசியாக பார்த்துக்கிறோம். கிளம்பலாம், ஓடுங்க. மேலே இருந்தோம்னா 12 மணிக்கு மேலே 1 நிமிஷம் இருந்தாலும் அவன் சார்ஜ் எடுத்துருவாங்க. ஓகே, எல்லா இடத்துல வெயிட் பண்ண முடியாது. எப்படி வந்தோமோ அப்படி கிளம்பியாச்சு. வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். டாட்டா, பாய் பாய்.